ஆனால் எப்போ ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாதீங்க. புதுசாக சுவையை எப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா கலந்து அப்படியே மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஊறட்டும். இதோட சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 பாதாம், 2 ஏலக்காய் சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு ஒரு வானலில் 1 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்ததும் அதில் அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுடுங்க. இப்போ மூடி வச்சு ரவையை திறந்து பார்த்துட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கலந்து எடுத்த மாவை இது மாதிரி குட்டி குட்டி பவுலில் ஒரு கரண்டி அளவு ஊற்றிட்டு அது மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆற வச்ச ஸ்டஃபிங் சேர்த்துட்டு திரும்பவும் மேலே ஒரு கரண்டி அளவு மாவை ஊற்றி பாதாமை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவி எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். அதிலே நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்து ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே பிளேட்டில் திருப்பி சுட சுட பரிமாறலாம். நீங்களும் இதே மாதிரி முட்டை தயிர்லாம் சேர்க்காம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி